அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 10th தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கலைச்சொற்களுங்க. ஸோ இந்த பகுதியை கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. இதிலேருந்து அடிக்கடி வினாக்கள் போகிறாங்க, சரியாங்க. ஸோ இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து ஸ்டாம். ஸ்டாம் அப்படின்றது வந்து புயல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், சரிங்களா. ஸ்டாம்னா புயல். அதுக்கப்புறம் டார்னட்டோ அப்படின்னா சூறாவளி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். டார்னட்டோன்னா என்னதுங்க, சூறாவளி. அதுக்கப்புறம் பாருங்கள் டெம்பஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். டெம்பஸ்ட் அப்படின்னா வன் புயல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா. டெம்பஸ்ட்னா வன் புயல். அதுக்கப்புறம் லேண்டு ஃப்ரீஸ் அப்படின்றது நிலக்காற்று. சீ ஃப்ரீஸ் அப்படின்றது கடல் காற்று. ஸோ லேண்டுனா நிலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சீனா கடல், அவ்வளோதான். லேண்டு ஃப்ரீஸ்னால் நிலத்திலேருந்து காற்றடியும், அப்போ நிலக்காற்று. சீ ஃப்ரீஸ் அப்படின்னா கடல் காற்று. அடுத்தது வந்து வேர்ல் விண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், சுழல் காற்று. அதாவது வந்து நீங்கள் நம்ம அதாவது வந்து வேல்பூல் அப்படின்னு கூட நமக்கு வந்து என்னதுங்க, ஃப்ரிட்ஜு இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்களாங்க. ஸோ அந்த தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வேல் விண்ட் அப்படின்னா சுழல் காற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதை ஏன் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் பகுதி அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். தமிழ் எலிஜிபிலிட்டியில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா புவியியல் சம்மந்தமான கலைச்சொற்கள் படிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பாருங்கள், புவியியல் ஜியாகிரஃபி சம்மந்தமாக இருக்கக்கூடிய வார்த்தைகள். ஸோ அதோட கலைச்சொற்கள் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், சரிங்களா. மிக முக்கியமான பகுதி, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.